ஆல் ஆஃப் சடன் நான் வந்து சென்னை யூனிவர்சிட்டியினுடைய ப்ராஸ்பெக்டஸ் 2025க்கு ஒரு புது எஜுகேஷன் எடுக்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஆஃப். பார்த்தப்போ நான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஸ்ரீ வைஷ்ணவிசம் கோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். கம்ப்ளீட் பண்ணலை, பட் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை இருந்ததுனால நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அட் த டைம். பட் நான் ஸ்ரீ வைஷ்ணவிசம் கோர்ஸ் வந்து அப்போது ஜாயின் பண்ணேன் சென்னை யூனிவர்சிட்டியில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில். ரொம்ப நல்ல கோர்ஸுங்க. புக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். அந்த பாசுரங்களும் பெருமாளினுடைய பெருமையை சொன்ன அத்தனை திவ்ய பிரபந்த பாசுரங்களும் அவர்களுடைய ஆழ்வார்களுடைய கதைகளும்னு சொல்லிட்டு மிக அருமையான புத்தகங்கள்லாம் சென்னை யூனிவர்சிட்டி வெளியிட்டிருந்தாங்க. ஈவன் நான் வந்து கிளாஸஸ்க்கு கூட டைரெக்டாக சென்னையில் போயிருந்தேன் நான். இப்போ நான் பார்க்குறேன் 2025ஓட ப்ராஸ்பெக்டஸை. இதில் வந்து என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, அந்த வைஷ்ணவிசம் கோர்ஸையே இங்கே லிஸ்ட்டில் கொடுக்கல. இட் மீன்ஸ் நாம் வந்து வைஷ்ணவிசம் கோர்ஸை அப்ளை பண்ண முடியாது இந்த இயர். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். இதில் லிஸ்ட் ஆகலை இப்போதைக்கு. சரி, இதில் லிஸ்ட் ஆகலையே, சரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் இருக்குது. ஓகேவா? எம்ஏ சான்ஸ்கிரிட் இருக்குது. இது எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு தெரியல, பட் சான்ஸ்கிரிட் இருக்குது. கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் இருக்குது இல்லையா? சரி, அடுத்து ஹிந்துயிசமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்ஏ அப்ளைடு சைவ சித்தாந்தம். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் இது எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த எஜுகேஷனை அப்படின்னு சொல்லி, ஸ்ரீ வைஷ்ணவிசமை அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் செக் பண்ணேன். இது ஏஐ மோடு தான், ஏஐ மோட் ஆன்சர் தான். இது கட்டாயம் ஓரளவுக்கு உண்மையான விஷயங்களை தான் வந்து ஆர்டிஃபெக்ட்ஸோட சொல்லும். So, Master of Arts in Sri Vaishnavism, that is Vaishnavism, at the University of Madras was introduced in 1984. ஓகே, இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் சைவ சித்தாந்தா அண்ட் ஜெயினாலஜி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து தன்னுடைய ப்ராஸ்பெக்டஸில், அதாவது மக்கள் அப்ளை பண்ணி படித்து பட்டம் பெறக்கூடிய ஒரு படிப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். இது ஒரு பாயிண்ட்டு. சரி, இந்த ஸ்ரீ வைஷ்ணவிசம் இந்த இதில் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா நான் அந்த கோர்ஸை பார்த்துட்டு, அதே மாதிரி ஐ ஹாவ் ஆல்சோ வெரிஃபைடு சைவ சித்தாந்தம் வருதுன்றதை நமக்கு தெரிஞ்சுட்டோம். அதே போல் நாம் இன்னொன்று விஷயம் நான் தெரிஞ்சுட்டேன். யூனிவர்சிட்டி ஆஃப் சென்னை, வென் வாஸ் தட் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு? இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எப்போ கிறிஸ்டியன் ஸ்டடீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குதுன்னா 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி ஃபியூ இயர்ஸ் இருந்திருக்கு. 1984 இருந்த அந்த எஜுகேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இதுதான் என்னுடைய இப்போ கேள்வி. இப்போது என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுக்கு மேபி அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். இஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த மேனேஜர்ஸ், அதாவது நாட் கால்ட் அஸ் மேனேஜர்ஸ், என்னுடைய டேர்மில் சொல்லிட்டேன், அந்த ப்ரொஃபஸர்ஸ் அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா, தென் யூ கேன் ஹைலைட் தட் கன்சர்ன்ஸ். ட்ரெயின் பண்ணுறதுக்கான சரியான கிராஜுவேட்ஸ் இல்லை, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இல்லை பிஹெச்டி பீப்புள் இல்லை, ஒரு நல்ல எஜுகேஷன் மெம்பர்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் அந்த கோர்ஸை இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா இருந்தால் சொல்லுங்கள், நானே வந்து கோர்ஸ் எடுக்கிறேன். பட் தயவு செய்து ஸ்ரீ வைஷ்ணவிசம் கோர்ஸை திருப்பி கொண்டு வர சொல்லி தாழ்மையுடன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.